அன்னைக்கு இந்த வைகோ கலைஞருடைய வாயா தமிழ்நாடு பூரா பேசிட்டு இருந்தார். என்ன சொன்னாரு? காங்கிரஸ் மாதிரி ஒரு தீய சக்தி இந்த நாட்டுல அழிக்கணும். இன்னைக்கு யார் கூட இருக்கிறாரு? சுற்றுப்பயணத்தை செய்யறாரு எங்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயனா நாகேந்திரன். எந்த இடத்துல தொடங்குற கொடுத்தாங்க பாத்தீங்களா? அத ஒரு 20 அடி சந்தை கொடுக்குறாங்க. என்ன நோக்கம்? என்ன மதுரையில வேற இடமே இல்லையா? கட்சி வேற, ஆட்சி வேற. அதனாலதான் தூய்மையான நிர்வாகம் கொடுக்க முடியுது. எங்களுடைய பிரதமர் மீது ₹1 எந்த எதிர்கட்சி தலைவர்கள், எந்த எதிர்கட்சியா இருக்கு, இவர் அதில் வாங்கிட்டார் இதில் வாங்கிட்டு சொல்ல முடியாது. எந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இந்த ஆட்சி இவ்வளவு வெளியப்படையா நடக்கிறதுக்கு ஒரே காரணம் ஆட்சி வேற, கட்சி வேற. அடிக்கிறான், போட்டு வண்டியை தள்ளி ரோட்ல தள்ளுறான். பாக்குறீங்க, இவர் வார்டுக்கு உள்ள உட்காந்து ரசிக்கிறாரு. அவரு அதுக்கு பிறகு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன? ஒரு மேடையில் என்ன பேசுறாரு? 2 தட்டுனாங்க, பத்தல. இதெல்லாம் பேச்சுங்களா? ஒரு தலைவர் பேசுற பேச்சா? இளைஞர்களுக்கு நல்ல வழியா இது? தமிழகத்தினுடைய சீர்கேடுங்க. காலங்காலமா திமுக எப்படி ஒரு அராஜக நிலைய, மொழி, இனம், ஜாதி இதை பேசி பேசி தமிழ்நாட்டை வஞ்சித்ததுக்கு இன்னைக்கு ஒரு சொல்லுவாங்களே பக்கவாத்தியம், அதுக்கு விடுதலை சிறுத்தை. அவர் காலத்துல எத்தனை பேர் MMA முடிச்சாங்க? பேராசிரியர் அன்பழகன் பெரியார் படிக்க வச்சாரா? நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணா படிக்க வச்சாரா? இந்த பெரியார் படிக்க வச்சாரா? அதனால பெரியார் இதெல்லாம் ஒரு வார்த்தை அளவுல தமிழனை ஏமாத்துறது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சிறுபான்மையினர் அணியின் மாநில தலைவர் கோவை ஜான்சன் ஜோசப் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். சார், இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலையில தமிழக அரசு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சட்டப்பேரவை தான். நாங்க வருஷத்திற்கு 100 நாட்கள் சட்டப்பேரவையை நடத்துவோம் அப்படின்னு திமுக அதனுடைய வாக்குறுதிகள் லிஸ்ட்ல அதுவும் இருந்தது. ஆனா இந்த 4.5 ஆண்டுகள்ல 100 நாட்கள் பினிஷ் பண்ணிருக்கா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். அதுலயும் சரியான கோரிக்கைகள், நடவடிக்கைகள், தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறதா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாகவே இருக்கு. இன்னைக்கு இந்த கரூர் சம்பவத்துல எடப்பாடியார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த பிளாக் பெல்ட் கையில போட்டு போயிட்டு அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. கிட்னி திருட்டு விவகாரத்தில் அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சு வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதற்கான கேள்விகள் எல்லாம் அடுக்கடுக்காக வைக்கும் பொழுது தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க திட்டமிடுதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில சொல்லியிருக்காரு. இதற்கு உங்களுடைய கருத்து? அதாவது திமுக அப்படின்னாலே பொய்னா திமுக, அவ்வளவுதான் மேட்ரு. அவங்க எவ்வளவு வாக்குறுதி எப்ப சொன்னாலும் சரி, அது 1967 எடுத்தீங்கன்னா படியரிசி போடுவோம், பொய் தான் சொல்லுவாங்க. 2 ஏக்கர் நிலம் தருவோம் விவசாயிகளுக்கு கலைஞர் சொன்னார். அப்புறம் கேட்டா மேல ஆகாயத்துல தான் பிரிச்சு கொடுத்தாங்க. விசித்திரமா இருக்கும். அவங்க வாக்குறுதி ஒன்னா இருக்கும், இதா இருக்கும். அது மாதிரிதான் ஓடுற தண்ணியில தான் எழுதணும் வாக்குறுதியை கொடுக்கும்போது வாய்ஜாலம், அதாவது இனிமையா வார்த்தையில அலங்காரம் பண்ணிடுவாங்க. இல்லம் தோறும் கல்வி, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தோறும் மருத்துவம். எங்க நடக்குது? என்ன வாக்குறுதி நிறைவேறி இருக்குது? தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சார் உங்களுடன் ஸ்டாலின். ஏங்க, இது தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னா முதல்ல அவர் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணிடுவாங்க. அவர் தமிழா? அவரோட தாய்மொழி என்ன? அவர் எங்க இருந்தாரு, எங்க அப்படியெல்லாம் வந்துடும். அப்புறம் சீமான் மாதிரி பேச வேண்டியது வந்துடும். அதனால மொழி பிரச்சனை எல்லாம் இப்ப கிடையாது. அது ஏதோ அன்னைக்கு அறியாமை இருந்தது. நம்ம இளைஞர்களை தூண்டி விட்டு ஒரு சின்ன போராட்டத்தை நடத்தி அதுலயும் இந்த மரணங்கள் செயற்கையா நடத்தி அதை இயற்கையா நடந்த மாதிரி அப்படித்தான் நாங்கெல்லாம் பாக்குறோம் அதை. அதனால மொழி, ஜாதி, இனம், சமூகம் இதெல்லாம் திமுக சும்மா ஒரு வாய் சவடாலுக்கு பேசுவாங்க. பேசுறது ஒன்னா இருக்கும், நடக்கிறது ஒன்னா இருக்கும். சொல்லுக்கும் செயலுக்கும் துளியும் சம்பந்தம் இல்லைன்னா அது ஒரே கட்சி திமுக. சார், நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி தாவேகா தரப்பு பாஜகவை கொள்கை எதிரின்னு திட்டுறாங்க. இப்ப எடப்பாடியார் அவர்களையுமே இந்த கடைசி மாநாட்டுல திட்டி இருந்தாரு. இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள்ல ஆனா பாஜகவும் அதிமுகவும் தான் ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறீங்க. இப்ப சிபிஐ விசாரணை கேட்டீங்க, சிபிஐ விசாரணைக்கு வந்திருக்கு. அப்ப தாவேகாவோட கூட்டணி அமைக்கதான் அப்படிங்கறது ஸ்டாலின் சொல்றது தப்பு இல்லையே? கூடா நட்பு கேடாய் முடியும்னு அவங்க அப்பா சொன்னாரு. இன்னைக்கு அவர் காங்கிரஸை சேர்த்துக்கலையா? 1900 ராஜீவ்காந்தியினுடைய கொலை நடந்த உடனே ஒட்டுமொத்த திமுக கொடிமரமும் சரிக்கப்பட்டது. 6 மாசம் கலைஞர் நான் பேசவே மாட்டேன்னு இருந்த உலகத்துல. அன்னைக்கு இந்த வைகோ கலைஞருடைய வாயா தமிழ்நாடு பூரா பேசிட்டு இருந்தார். என்ன சொன்னாரு? காங்கிரஸ் மாதிரி ஒரு தீய சக்தி இந்த நாட்டுல அழிக்கணும். இன்னைக்கு யார் கூட இருக்கிறாரு?
அதெல்லாம் சும்மா ஒரு அரசியல்ல விஜய் பேசினாரு. அவர் அரசியல்னா ஒருத்தர் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, கூட்டணின்னு வரும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதுல வந்து பிஜேபிக்கு இவரை மிரட்டி அவரை எங்களுக்கு அந்த சூழ்நிலையே கிடையாதுங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. உலகிலேயே ஒரு மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதுல இன்னைக்கு 14 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க, 1000க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு பொறுப்புகளில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அதனால நாடு வந்து 20க்கும் மேற்பட்ட மாநிலத்தில் எங்க ஆட்சி இருக்குது, கூட்டணியே அப்படி இப்படின்னு. அதனால பிஜேபிக்கு நிகரா திமுகவை நான் கம்பேர் பண்ணி பார்க்கறது, இது ஒரு மாநிலத்துல இந்த மாநில மக்களை இன்னும் தன்னுடைய அந்த வாய்ச்சொல் வார்த்தை ஜாலங்கள்ல மயக்கிட்டே இருக்காங்க. அதான் நிஜம் சார். அப்படி இருந்தாலும் இப்போ தாவேகா தலைவர், அதாவது ஆக்டர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கார் வாங்கினாரு, அதுக்கு வந்து டாக்ஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, டாக்ஸ் கட்ட முடியல. அவர் மேல வந்து வருமான வரித்துறை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் மேல இருந்தது. ஆனா இப்போ சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா மம்முட்டி அவர்கள் வீட்டுல வந்து இடி ரெய்ட் நடந்தது. அவங்க சொகுசு கார் வந்து 207 சொகுசு கார்களை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுல பிருத்திவிராஜ் வந்து பாத்தீங்கன்னா மம்முட்டி அவர்களுடைய காரு இதெல்லாமே இருக்கு. ஆனா விஜயனுடைய பெயர் அதுல வரவே இல்லை, உதயநிதி அவர்களுடைய பெயர் பட்டியலும் அதுல வந்து வரவே இல்லை. ஆனா அவங்க எல்லாமே வந்து டாக்ஸ் கட்டல, சொகுசு கார் வச்சிருக்காங்க. இவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கல. காரணம் என்ன? பாஜக கிட்ட இந்த கேள்வி இருக்குல்ல சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் எங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ இல்ல பிரதமரோ இவங்களை விட்டுருங்க, அவங்களை விட்டுறாதீங்க, விடக்கூடாது அப்படின்னு பர்சனல் இன்டென்ஷன் பண்ணி எதையுமே செய்யறது இல்லைங்க. அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதுல உண்மை இருக்குதா, உண்மைத்தன்மை இருக்குன்னா அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்க. நிச்சயமா எடுக்கலினா அதை கண்காணிக்கின்ற பொறுப்பை இந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் நிச்சயம் செய்வாங்க. அதுல ஒரு நேர்மையா கண்டிப்பா நடக்கும். நீங்க உங்க கேள்வியில பாத்தீங்கன்னா அங்க ரெய்டு நடந்தது, இங்க நடந்தது, எல்லா ரெய்டுமே நடக்குது. நடக்கிற ரெய்டுக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாம் நடக்கும். அந்த அதிகாரிகள் எத்தனையோ கேஸ்ல திமுகவுக்கு சாதகமா அவங்க தப்பிச்சு போயிடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இன்னைக்கு ஆராசா வெளியில நடமாடிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் 1,76,000 கோடி ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்ல டிஆர் பாலு இன்னைக்கு வெளியில சுத்திட்டு இருக்கிறாரு, நம்ம வாஜ்பாய் சேது சமுத்திர திட்டத்துக்கு கொடுத்த பணத்தை பூரா முறையா கால்வாய் அமைச்சு இப்ப கப்பல் போயிட்டு இருக்குதுங்களா? எங்க அந்த மணல் எடுத்தேன்னு ஒரு பெரிய ஃபேனை வச்சுட்டு திமுகன்னா ஏமாற்றுங்க. அதனால அதை கொண்டு வந்து இதுல கம்பேர் பண்ணி அதை கேட்டாங்களா, இதை பண்ணாங்க, ஏதோ 1-2 அதிகாரிகள் தவறுதலா இருக்கலாம், இல்ல செய்யலான்னு ப்ரொபோசல்ல இருக்கலாம், கேட்டுதான் சொல்லணும். அது அதிகாரிகள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. ஏன் அதை விட்டுருக்குறாங்க? அவங்களே கேட்கலாமே, ஆர்டிஐல கேட்கலாம். அதை விட்டு இது ஒரு பெரிய இஷ்யூவா ஒரு கார் ஒரு சில லட்சத்துக்கு அவங்க வாங்கியிருப்பாங்க, லட்சம் இல்ல சார், கோடி. அதாங்க, அதுக்கு வந்து டாக்ஸுங்கிறது எவ்வளவு வரும்? சில லட்சங்கள் வரலாம். அதை வந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் எந்த சூழ்நிலையில விட்டுருக்காங்க, ஏன் விட்டுருக்காங்கன்னு அவங்ககிட்ட கேட்டுதான் சொல்லணும். கண்டிப்பா சார். இப்போ கரூர் விவகாரத்துல உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து கண்டிப்பா திமுகவுக்கு பின்னடைவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், ஆனா இந்த விவகாரத்தில் வந்து பாஜக எழுப்பின கேள்விகளை கோர்ட்டும் வச்சிருந்தது, மக்கள் எழுப்பின கேள்விகள். உடற்கூறாய்வு 41 பேருக்கு அவ்வளவு சீக்கிரமாக செய்யப்பட்டது எப்படி, அவ்வளவு மருத்துவர்கள் எப்படி வந்தாங்கன்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில வாசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, 1702 மருத்துவர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டாங்க, 22 உடற்கூறாய்வு மருத்துவர்கள் வந்தாங்க அப்படின்னு அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு சார். தமிழக மக்கள் வெகு தெளிவானவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதே சாவு கள்ளக்குறிச்சியில் நடந்தது. எத்தனை நாள் ஆச்சு, போஸ்ட்மார்டம் எப்ப பண்ணி கொடுத்தாங்க, எப்படி பிணங்கள் எரிக்கப்பட்டது, அடக்கம் பண்ணப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்க மட்டும் அதிசயமா சில மணி நேரத்துல இவ்வளவு வேலையும் முடிஞ்சு. பாஜக தான் சார் சில மணி நேரம்னு சொல்றீங்க. ஆனா வந்து 1:45 இருந்து 28ஆம் தேதி 1:45 இருந்து 29ஆம் தேதி 4 மணிக்கு மேலாக வந்து உடற்கூறாய்வு செய்யப்பட்டதுன்னு இன்னைக்கு சட்டப்பேரவை ஏதாவது ஒரு ஊடகத்துல இந்த மாதிரி உடற்கூறு செய்யப்பட்டு பாடி போயிட்டு இருக்குன்னு காமிச்சாங்களா? ஏதாவது ஒரு வீடியோ காட்சி இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க சார். இருக்குன்னு அவர் சொல்றாருங்க. தொலைக்காட்சியில ஏதாவது வந்துதா? நடைபெற்று இருக்குது, அவங்க அழுதுட்டு பாடியை வாங்கிட்டு போறாங்க, இல்ல வாங்க மறுக்கிறாங்க, ஏதாவது அந்த மாதிரி ஒரு காட்சிகள் ஏதாவது வெளியிட்டு இருக்கிறாங்களான்னு கேக்குறேன். இருக்குதுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா ஏஐ முறையில ஏதாவது தயாரிச்சு வீட்டுல வச்சிருப்பாரு. சிபிஐ இதெல்லாமே கேட்பாங்கல்ல சார். இப்போ அதுக்கான அதனாலதாங்க சிபிஐ என்கொயரி இப்ப வந்திருக்குது. விசாரிக்கட்டும், முறைப்படி விசாரிக்கட்டும், என்ன நடந்ததுன்னு சொல்லட்டும். முதல்ல இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தெம்பும் திராணியும் இல்லாத இவங்க வந்து இவ்வளவு பெரிய கூட்டணி நாங்க ஜெயிச்சிருவோம், ஒருத்தர் எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப எங்க தலைவரனுடைய தமிழகம் தலை நிமிர்ந்திட தமிழனின்
ஒரு சுற்றுப்பயணத்தை செய்யறாரு எங்க மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயனா நாகேந்திரன். எந்த இடத்துல தொடங்குற கொடுத்தாங்க பாத்தீங்களா? அத ஒரு 20 அடி சந்தை கொடுக்குறாங்க. என்ன நோக்கம்? என்ன மதுரையில வேற இடமே இல்லையா? எவ்வளவு பெரிய மைதானங்கள் இருக்கக்கூடிய மதுரையில 20 அடி சந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு, உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி. அப்ப இந்த அளவுக்கு ஒடுக்கி நசுக்கி ஆட்சியை தக்க வச்சிடலாம். அப்ப இதுலயே எங்களுக்கு தெரியுது இந்த ஆட்சி மேல அவங்களுக்கு மிகப்பெரிய களங்கம். மக்கள் கொதித்திருக்காங்க, மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க பல நிலைகள்ல. நீங்க கேஸ் போட்டிருக்கலாமே சார், எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம். ஏங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு கேஸ போட்டு அதுக்கு டைம். அவங்க நோக்கம் இந்த பயணங்கள் நடக்க கூடாது. தேசிய கட்சியே இப்படி கேஸ் போட்டு என்ன தேசிய கட்சி அப்படின்னு சொன்னாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு தேசிய கட்சி இருக்கும். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்னேன், அந்த காரு எதுவுமே பர்சனலா நாங்க ஆட்சிக்குள்ள எங்க கட்சி தலையிடவே இடாது. கட்சி வேற, ஆட்சி வேற. அதனாலதான் தூய்மையான நிர்வாகம் கொடுக்க முடியுது. எங்களுடைய பிரதமர் மீது ₹1 எந்த எதிர்கட்சி தலைவர்கள், எந்த எதிர்கட்சியா இருக்கட்டும், இவர் அதில் வாங்கிட்டார் இதில் வாங்கிட்டு சொல்ல முடியாது. எந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இந்த ஆட்சி இவ்வளவு வெளியப்படையா நடக்கிறதுக்கு ஒரே காரணம் ஆட்சி வேற, கட்சி வேற. சரி, இப்போ விசிகாவினருடைய வீடியோ காட்சிகள் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல ஒரு தாக்குதல் டிஜிபி அலுவலகம் முன்னாடி, இப்போ கோர்ட்டுக்கு முன்னாடியே ஒரு பார் கவுன்சில் முன்னாடியே ஒரு வழக்கறிஞரை அடிச்சிருக்காங்க. இது அடிக்கல அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சும்மா 4 தட்டு தட்டுன்னு சொன்னாங்க. முளைச்சா அடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை திரும்ப அவர்களுடைய பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. பாஜகவினர் RSS வேண்டுமென்றே இந்த மாதிரியான செயல்களை செய்வதாக அவர் முதல் வீடியோவிலே ஒரு குற்றம் சாட்டி இருந்தாரு அண்ணாமலை மேல. இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் எங்கேயாவது ஓட்டு கேட்க, அதாவது பாஜக ஓட்டு கேட்க செருப்பால அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடி அவர்கள் வந்தா வண்டியை வழிமறிப்போம். இனிமே திருமா கட்சி இல்லாம யாருமே ஆட்சி அமைக்க முடியாது, கட்சி வச்சிருக்க முடியாதுன்னு விசிகாவினர் மிரட்டி இருக்காங்க பாஜகவை. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப தமாசா இருக்குதுங்க. தமாசா இருக்கா? ஆமா, ஜாலியா எடுத்துக்க வேண்டியது சார். அவர் அவ்வளவு ஆக்ரோஷமா பேசி இருக்காங்க, நீங்க எப்படி தமாசா இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட ஆக்ரோஷம், அவங்களோட கோபமா பேசுற மாதிரி ஆக்ஷன், இது எல்லாமே என்ன வெளிப்பாடுன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் விரோதத்தை நம்ம சம்பாதிச்சிட்டோம். அடங்கமறு, அத்துமீறு, 2 தட்டு தட்டுனேன், இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுற பேச்சுங்களா? அவர் மனசாட்சிப்படி சொல்லட்டு. ஒரு சாதாரண ரோட்ல போற ஒரு ஸ்கூட்டர்ல எத்தனை இடத்துல நம்ம வாய் தகராறு நடக்கும். இறங்கி அவன் சத்தம் போடுவான், பார்த்து போடாமாங்க, 2 பேர் விளக்கி விடுவாங்க. அங்க என்ன நடக்குது? போலீஸே விளக்க முடியலைங்க, போலீஸ்னால பிடிக்க முடியல, அடிக்கிறான், போட்டு வண்டியை தள்ளி ரோட்ல தள்ளுறான். பாக்குறீங்க, இவர் வார்டுக்கு உள்ள உட்காந்து ரசிக்கிறார். இப்ப நின்னுட்டு அதாயிருச்சு இதாயிருச்சுன்னு அந்த வீடியோல தெரியல, அவர் வெளியே வரலையே, வெளியே வரல. என்ன நோக்கம்? சரி, அவரோட இப்ப அவர் அதுக்கு பிறகு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் என்ன? அவர் மேடையில என்ன பேசுறாரு? 2 தட்டு தட்டுனாங்க, பத்தல. இதெல்லாம் பேச்சுங்களா? ஒரு தலைவர் பேசுற பேச்சா? இளைஞர்களுக்கு நல்ல வழியா இது? தமிழகத்தினுடைய சீர்கேடுங்க. காலங்காலமா திமுக எப்படி ஒரு அராஜக நிலைய, மொழி, இனம், ஜாதி, இதை பேசி பேசி தமிழ்நாட்டை வஞ்சித்ததுக்கு இன்னைக்கு ஒரு சொல்லுவாங்களே பக்கவாத்தியம், அதுக்கு விடுதலை சிறுத்தை ஒத்து. சார், ஒரு தலைவர் பேசுற பேச்சு அப்படின்னா ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு, நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து வைக்கிறதுக்கு அது ₹40 லஞ்சம் கேட்கிறாங்க விவசாயிகள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். அப்போ திருமாவோட பாணியில 4 தட்டு தட்டுங்க, வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுவும் வன்முறை தூண்டுற மாதிரி தானே சார்? அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜா அண்ணனுடைய அறிவு காட்டுது. அவர் நேரா போய் அடிச்சிருங்கன்னு சொல்லி பாஜகவினர் அந்த மாதிரி சொல்லல. அதாவது அவர் அந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா தமாஸ் அப்படின்னு, திருமாவளவன் சொன்னதா அவ்வளவு தமாசா அவர் அதை கடந்து போறாரு. 2 தட்டு தட்டத்தான் செய்யும் அப்படின்னா, அந்த திருமாவளவன் சொல்றத கண்டிக்கிறதுக்கு அவ்வளவு மைல்டா அதை காட்டிட்டு போறாருங்க. இல்ல ராஜா என்ன சொல்லிட்டாருன்னு சொல்லி நெல் குடோன்ல போய் பாஜக தொண்டர்கள் ஏதாவது முற்றுகையிட்டு இருக்காங்களா? பாஜக தொண்டர்களை சொல்லல, அவர் சரி, விவசாயிகள் யாராவது அப்படி இறங்கிட்டாங்களா களத்துல? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஒரு, அதாவது திருமாவளவனுக்கு பதில் சொல்றாரு. அட பைத்தியக்கார தம்பி, இப்படி நடக்க கூடாது, இளைஞர்களுக்கு இப்படி வழிகாட்டக்கூடாது, அதனால திருமாவளவனை மாதிரி 2 தட்டு தட்டுங்க, அதை அப்படி சொல்றாரு. அதனால விவசாயிகளை போய் தூண்டி விட்டு நீங்க நாளை காலைல போய் கலவரம் பண்ணுங்கன்னு நீங்க எடுத்துக்க கூடாது. அவர் சொல்றதே திருமாவளவன் அந்த இடத்துலயும் ஒரு கண்டம் பண்றாரு. அந்த இடத்துல வேண்டாம், இந்த நாட்டுல இந்த மாநிலத்துல அமைதியா இருக்க விடுங்க, சட்டம் ஒழுங்கா பராமரிங்க, அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டை இப்படி குட்டிச்சவரா பண்ணிட்டு இருக்கிறீங்களே, ஒரு கலவர பூமியா, அடங்கமறு. தமிழ்நாடு அமைதியா இருக்குன்னு பாஜக ஒத்துக்குது. எப்போ?
நீங்க தானே சார் சொல்றீங்க. கடந்த காலத்துல அமைதியா இருந்த தமிழகத்தை திமுக நீங்க மென்ஷன் பண்ணலையே. திமுக எப்பெல்லாம் ஆட்சியில இருக்குதோ அப்பெல்லாம் தமிழகத்துல கலவரம். 2025 தான் அக்டோபர் மாதத்தில் தான் பிரச்சாரத்தை எனது பிரச்சனையை வந்து தூண்டிட்டு இருக்கு. அவங்க பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அமைதியா இருக்கக்கூடிய தமிழகத்தை நீங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க ராஜா சார் சொல்றாங்க. அமைதியான்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆண்டப்ப அமைதியா இருந்தது, காமராஜர் ஆண்டப்ப அமைதியா இருந்தது. இப்ப அமைதியா இருக்குங்க. இப்ப எங்கெங்க அமைதியா இருக்குது நீங்க தான் சொல்லணும். சொல்றேன் பாருங்களேன், நீட் முதல் கையெழுத்து போட்டாங்களா? அமைதியா இருந்ததா? அனிதான்னு ஒரு பிள்ளைய கொன்னு அந்த பிள்ளைய சாகிற அளவுக்கு தூண்டி விட்டு அந்த பிள்ளைய வச்சு அரசியல் பண்ணாங்க. வேங்கை வயல் ரொம்ப அமைதியா இருந்ததா? மலத்தை கலக்கி கொடுக்குறாங்க. என்ன பேசினார் திருமாவளவன்? போயிட்டாரா? நடக்காது. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாராயத்தை குடிச்சு செத்தாங்க, போனாங்களா எல்லாரும்? இந்த மாதிரி தலைகுனிவுகள் இந்த நாட்டுல இருக்குது. கனிம வள கடத்தல் கேரளா, அண்டை மாநிலம் கேரளாலங்க அரசு ஒரு உத்தரவு போடுது, மண் எடுக்கக்கூடாது, கல் எடுக்கக்கூடாது. அந்த அரசாங்கம் சொன்னோன்னா மக்கள் ஒரு மண்ணு ஒரு கல் அங்க எடுக்க முடியுதுங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு சர்வே பண்ணுங்க, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, அனைத்து பகுதி, இந்த பக்கம் தென்காசி, எல்லா பார்டர்ல எத்தனை டிப்பர்ல மண்ணு கடத்திட்டு போறோம். தமிழன் எங்க விழிப்புணர்வோடு இருக்கிறான்? எங்க தடுக்க முடியுது? எல்லா ரவுடிகள் கும்பல்கள், தட்டி கேட்ட சமூக ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. எஸ்ஐ கத்தியால குத்தப்பட்டிருக்க. என்ன அமைதி பூங்காங்கிறீங்க? இதை போய் கேடுகட்ட ஆட்சிங்க திமுக ஆட்சி. ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்சி, அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. அதுக்குத்தான் எங்க தலைவர் சொல்றாரு, இது இவ்வளவு தலைகுனிவா போச்சு தமிழகம். காமராஜர் ஆண்ட மண்ணு, எம்ஜிஆர் ஆண்ட மண்ணு, அமைதியா எடப்பாடி இருக்கும் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா அமைதியா போயிட்டு இருந்த தமிழகத்தை இப்படி ஒரு வன்முறை காடாக சமூக நீதி பேசி பேசி ஒரு சமூக நீதியை தட்டி கேட்டா கொலை நடக்குது. கனிம வள கடத்தல தட்டி கேட்டா கொலை. காதலனும் காதலையும் சேர்ந்து போனா கொலை. என்ன நடக்குது இந்த நாட்டுல? என்ன கேட்டாலும் அடிதடி, சண்டை, மிரட்டல், உருட்டல். அதனால ராஜா அப்படி சொல்றாரு. அப்படி பாருங்க. சரி, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது. தமிழக முதல்வர் வெளிநாடுகளுக்கு செல்கிறார், வெள்ளை அறிக்கை தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேட்டு இருந்தாங்க. டிஆர்பி ராஜா வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டிருந்தாரு. சரி, 15,000 கோடி வந்து ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துல வந்து முதலீடு செய்திருப்பதாக, ஒப்பந்தம் போட்டிருப்பதாக வந்து அவர் முதலீடுகளை ஈர்த்துட்டு வந்திருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா அந்த நிறுவனம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கு. நாங்க ஸ்டாலினுடன் பேசினது உண்மைதான், ஆனா ஒப்பந்தம் நிறுவனத்தை வந்து தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் எல்லாம் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் மறுப்பு தெரிவிச்சிருக்கு சார். அப்படின்னா இது எல்லாமே பொய் தானா அப்படின்னா அன்புமணி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அண்மையில மதுரையில எங்க தலைவனுடைய சுற்றுப்பயண தொடக்க தினத்துல எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் சொன்னார், கணக்கை கேட்கணும்னா அண்ணாமலை கிட்ட கேளுங்க, புள்ளி விவரமா சொல்லிடுவாரு அப்படின்னு சொன்னார். ஆமா, அதை பார்த்துருப்பீங்க. ஆமா. ஏன் அந்த மாதிரி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுகவினுடைய புள்ளி விவரமா எத்தனை கோடி ஊழல், அவங்க அந்த பணத்தை என்ன பண்றாங்க, எங்க எடுத்துட்டு போறாங்கன்னு நம்மளுடைய முன்னாள் நிதியமைச்சர் பிடிஐ தியாகராஜன் சொன்னதை எல்லாரும் கவனிச்சோம். ஆமா. அந்த மாதிரி இவங்க குடும்ப முதலீடு வளர்ந்துகிட்டே இருக்குதுங்க. இவங்க பணம் வந்து ஒரு இன்னும் யாருக்கு சேர்க்கிறாங்கன்னு அன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, இந்த திமுக குடும்பத்துக்கு இன்னும், திமுக குடும்பம்னா எல்லா குடும்பமும் இல்லை, அதுல அப்பாவி தொண்டர்கள் இன்னைக்கு தொண்டம் போஸ்ட் ஓட்டிட்டு ரோட்ல கஷ்டப்பட்டு இன்னும் இந்த வார்த்தையில சார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார். அப்படித்தான் சொல்ல முடியும். தீபாவளிக்கு பண பரிசு மழை வந்து திமுகவுல வந்து கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நியூஸ் பாக்கல? நீங்க 10 ரூபா பாலாஜின்னு பாடினார்லங்க, அதனால பிணமழையும் கொட்டுச்சு, பணமழையும் கொட்டு. இப்போ 5,000 ரூபாயில வட்ட செயலாளர்ல இருந்து 5,000 ரூபாயில இருந்து 5 லட்சம் வரைக்கும் இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடியே எல்லா வட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் வரைக்கும் வந்து பண பரிசு மழை கொடுத்துட்டு இருக்காங்க. பதவி வெறிங்க. எதையாவது கொடுத்து நீங்க எதுவுமே கொடுக்கலன்னு சொல்றீங்களே நீங்க? யாருக்கு? தொண்டர்களுக்கு கூட கொடுக்கல. தொண்டர்கள்னா நீங்க சொல்ற வட்டச்சே அதான் சொல்றேன், அவங்களுக்காக பரிவட்டம் கட்டி அவங்க செய்யக்கூடிய அநியாய அக்கிரமங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கொஞ்சம் கொடுப்பாங்க. அது என்னன்னா நெல்லுக்கு பாயுறது கொஞ்சம் புல்லுக்கும் பாயுது. ஆனா அப்பாவி தொண்டர்கள் நான் சொல்றது, ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய கிளையில போய் கேளுங்க திமுக தொண்டர்களை, எப்ப அந்த 4 வருஷம் ஆட்சியில உங்களுக்கு என்னடா செஞ்சாங்க? அவன் சொல்றான், இதுக்கு எவனோ ஆண்டுட்டு போலாம். நான் நேரடியாக எத்தனையோ தொண்டர்கிட்ட இந்த சத்தத்தை கேட்குறேங்க. ஒன்றும் கிடையாதுங்க, அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முதலீடு வந்துருச்சு, முதலீடு எத்தனை வெளிநாடு போனார், சைக்கிள் ஓட்டினார், அவருடைய அழகை மெருகேற்றிக்கிறாரு, நான் அப்படித்தான் சொல்ல முடியும். அவருடைய விக்குகளை சரி பண்ணிக்கிறாரு, மாத்துறாரு, அதெல்லாம் நடக்குது. தமிழ்நாட்டில் நிதி வந்தது, இத்தனை இளைஞர்களுக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சது, இவங்க முன்னேறிட்டாங்க. எங்கெங்க இருக்குது பாவம்? தமிழ்நாடு வந்து தன்னை போல முன்னாடி படித்தாங்க. நீங்கள் வந்து நான் இப்படி சொல்கிறதுக்கு காரணம், பெரியார் வந்த பிறகுதான் கல்வி,
பெரியார் தான் எங்களை அப்படி இதெல்லாம் வார்த்தை ஜாலங்கள். நான் திருப்பி ஒரே ஒரு கேள்வி கேட்டேன்னா திமுக பதில் இருக்குமா? நான் கேட்கிறேன் பாருங்க. பேரறிஞர் அண்ணா 3 டிகிரி முடிச்சாரு, MA. அவர் காலத்துல எத்தனை பேர் MA முடிச்சாங்க? பேராசிரியர் அன்பழகன் பெரியார் படிக்க வச்சாரா? நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணா படிக்க வச்சாரா? இந்த பெரியார் படிக்க வச்சாரா? அதனால பெரியார் இதெல்லாம் ஒரு வார்த்தை அளவில் தமிழனை ஏமாத்துறது. கல்லணை கட்டினாங்க, பெரியார் படிச்சு கட்டினாங்களா? தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டப்பட்டிருக்குது, பெரியார் வந்த பிறகு கட்டினதா? அதனால அறிவு பெருத்த தமிழ்நாடுங்க. இங்க ஆணை கட்டி போர் அடிச்சோம், சோறு போட்டோம், இந்தோனேசியா வரைக்கும் படம் நடத்தினா, ராஜராஜ சோழன் வீரன் சரிந்த மண்ணு. இந்த மண்ணை கேடுபடுத்திருச்சு இந்த திராவிட திமுக. இன்னொரு கேள்வி இருக்கு. தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுற்றுப்பயணத்துல நயினார் அவர்கள் மேல பூ தூவுறதுக்காக பர்மிஷன் கேட்கப்பட்டது. ஆனா காவல்துறை தரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் போயிட்டு இருந்தது. இதுல முக்கியமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பாஜகவினுடைய மாநில தலைவர். நீங்க இப்படியே இருக்க மாட்டீங்க, நீங்க அடுத்த ஆட்சி மாற்றம் இருக்கும் போது நீங்க இங்கேயே இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இதுக்கு என்ன அர்த்தம் புரியல. நீங்களா செயல்படுங்க அப்படின்னு சொல்றாரு. நயினார் நாகேந்திரன் மிகப்பெரிய சாதுரியமான அரசியல்வாதி. அவர் ரொம்ப சீனியர், மோஸ்ட் எல்லா தலைவர்களோடையும் பழகி அனுபவத்தை எடுத்து வச்சிருப்பார். அதனால அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா ஆழமான கருத்துக்கள் இருக்கும், அவருக்கு தகவல்கள் இருக்கும். இவங்க அண்ணாமலைஜி பக்கத்திலே இருந்து அவர் சொல்றாரு, இவருடைய வேகத்தையும் அவருடைய விவேகத்தையும் இன்னைக்கு கட்சி பயன்படுத்திட்டு இருக்குது. அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, கொடுக்க வேண்டிய இடத்துல சொல்லி ஆட்சி மாற்றங்கள் வரும்போது ஆதாரபூர்வமான எல்லா குற்றச்சாட்டையும் நிரப்பி இங்கேயே இருக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்க ஆட்சி இருக்கும் போதே காங்கிரஸ்காரங்க கொண்டு போய் கனிமொழியை வச்சிருந்தாங்கல்லங்க, அது மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் வந்ததற்கு பிறகு உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும்னு தலைவர் சொல்லியிருக்கலாம். நான் அப்படி வார்னிங் கொடுக்கறாரா? நிச்சயமா கொடுக்கணும்ல. திமுக அதிகாரிகளை மிரட்டலைங்க. அதிகாரிகளுக்கு என்ன செய்ய முடியும்? பாவம், அவங்க கைகள் அதிகாரிகள் கைகள் கட்டப்பட்டிருக்குது. பர்மிஷன் எங்க நம்ம நாட்டுல என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சி, இவ்வளவு பெரிய கட்சி, அகில இந்திய தலைவர் வரப்போறாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பர்மிஷன் 20 அடி சந்துக்குள்ள கொடுக்குறாரு மதுரையில, இது காவல்துறை அதிகாரி செய்யறாங்களா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரஷர், கைகள் கட்டப்பட்டு வாய்கள் நீங்க மௌனியா இருக்கணும், பேசாம மடந்தையா இருக்கணும் சொல்லி ஒரு நிர்வாகம் நடந்துட்டு இருக்குது. இதே அதிகாரிகள் நாளைக்கு ஏன் அம்மா ஜெயலலிதா காலத்துல தூக்குலையா போய் வீட்டுக்குள்ள போய் அப்படி நடக்கும். அதாவது எங்க நயினார் சொல்றாரு. அவ்வளவு தலைவர் சிறுபான்மையினர் ஓட்டு தாவேக்காக்கு மாறும் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறதாக ஆதவர்ஜுனால இருந்து எல்லாருமே இரட்டை நிலைப்பாட்டில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்ப நீங்க சிறுபான்மையினர் அணியினுடைய தலைவர் எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய ஓட்டு வாங்குவதுதான் விஜயனுடைய நோக்கமே அப்படின்னு எல்லாருடைய நம்பிக்கையும் இந்த தமிழகத்துல மட்டும் எல்லாருடைய சிந்தனையும் சிறுபான்மை சிறுபான்மை சிறுபான்மை. நான் எல்லாரும் பார்த்து, அதாவது முதல் திமுக கேட்கிறேன், எங்களுக்காக இந்த சிறுபான்மை மக்களுக்காக, இஸ்லாமியர்களுக்காக, கிறிஸ்தவர்களுக்காக, இல்லை ஜெயினுக்காக, சீக்கியர்களுக்காக என்ன ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சோம்? ஒரு 10 அறிக்கை தர சொல்லணும். இத்தனை முன்னேற்றம் சொல்ல முடியாது. அதான் ஆதவர்ஜுனா இன்னைக்கு வழிமொழிஞ்சு எங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாருக்கும் அதில் ஒரு ஆசைங்க, இது கிடைச்சிரும். நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்னைக்கு மக்கள் அப்படி இல்லை. இன்னைக்கு சிறுபான்மையின மக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குற பார்வை, இன்னைக்கு ஏன் நம்ம பிஜேபியை ஆதரிக்கக்கூடாது? குஜராத்தில் இருக்கிற சிறுபான்மை மக்கள், மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல கானா பீனா சோனான்ட்டு ஆராம்ச நல்லா இருக்கிறோங்கிறான். ஆனால் நம்ம மட்டும்தான் இந்த மாய வித்தையில மாட்டிக்கிட்டு இந்த பாம்பு வித்தை காட்டுற மாதிரி கீரையும் பாம்பையும் சண்டை விட்டு இவங்க ஏமாத்திட்டு இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு நிறைய சிறுபான்மை மக்கள் புரிந்து கொண்டதன் காரணமாக எண்ணற்ற கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மாறிட்டு இருக்காங்க. அதனால எங்க கட்சிக்கு இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக, அவங்க சிறுபான்மை மக்களுக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய கட்சி தான். அதுல நிறைய பேர் சிறுபான்மையின மக்கள் இருக்கிறாங்க. அப்படிலாம் சேரும்போது எங்களுக்கும் கணிசமான வாக்குகள் வந்துடும். இதெல்லாம் வர்றதுனால தான் இப்போ இவ்வளவு பிரச்சனைகளை இவங்க இவ்வளவு திமுகவும் விடுதலை சிறுத்தையும் காங்கிரஸ் செல்வ பெருந்தகையெல்லாம் இன்னைக்கு கொதிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பதட்டப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கு இந்த பதட்டம் எங்கிருந்து வருது? இந்த கூட்டணி வெற்றி பெற போகுதுன்னு தகவல் இருக்குது அவங்களுக்கு. நம்ம ஆட்சியில் செய்ய வேண்டியதை செய்யல. நம்ம அமைச்சர்கள் ஓசி பஸ்ன்னு திட்டினோம், நம்ம சொன்ன வாக்குறுதி எதையும் நிறைவேற்றலை. மக்கள் அல்லோலப்பட்டிருக்கிறாங்க.
கரண்ட் பில்லு, நீங்க கேட்ட சட்டமன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாது மக்களை பாதிக்காதுங்க. மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் எடுக்கிறேன்னாங்க, எடுத்தாங்களா? சொன்னது எதையுமே திமுக செய்யல. எதையோ ஒன்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு அது சொல்லுவாங்க, அழகா இருக்கும். அந்த திட்டத்தை ரசிச்சு அந்த வார்த்தையில வாய்ஜாலம் அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பயனாளர்கள் எத்தனை பேர் பயனடைஞ்சாங்கன்னு பாருங்க. அதே நேரத்தில் மோடி 6000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னா எத்தனை லட்சம் விவசாயிகள் நாட்டில் பயனடைஞ்சிருக்காங்க. இலவச கேஸ் கொடுக்குறோம், எத்தனை பெண்கள் முன்னேற்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஜன்தன் அக்கௌண்ட்ல எத்தனை பெண்களுக்கு நலத்திட்டங்கள் வந்திருக்குது. மத்திய அரசு கொடுத்த வீட்டுக்கு கொடுத்த பணத்தை முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க. 100 நாள் வேலைவாய்ப்பில் கொடுத்த பணத்துல முறைகேடு நடக்குதுன்னு பிடிச்சு. இது எல்லாமே ஊழல். திமுகனா ஊழல், ஊழல்னா திமுக. தமிழனின் சுற்றுப்பயணத்தில் ஏன் எடப்பாடியார் கலந்து கொள்ளவில்லை? ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு இந்த கூட்டணி இப்படியே தானே பேசிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், எங்க தலைவர் கேட்டார், நீங்க போய் திமுக கிட்ட கேளுங்க, நல்லா இருக்கீங்களா, உங்க கூட்டணி கரெக்டா இருக்கா, திருமாவளவன் முதலமைச்சர் பதவிக்கு ஆசை இல்லையா? அவர் சும்மா அவர் தான் சொல்லிட்டாரு சார், ஏன் நான் முதல்வராக தான் ஆகணுமா இல்ல துணை முதல்வராக தான் ஆகணுமா, நான் பிரதமர் ஆக கூடாதுன்னு கேட்டிருக்கேன். எப்போ? அவரே சொல்லி முதல்ல கூரை ஏறி கோழியை பிடிக்க சொல்லுங்க. 4 MP வச்சுக்கிட்டு பிரதமர் ஆகிறேன்னா சிரிப்பா இல்லை. அதான் சொன்னேன் தமாசுன்னு. சிறுத்தைன்னா அண்ணாமலையை நடமாட முடியாது. ஏங்க நான் சொல்றேன், அண்ணாமலையை நடமாட முடியாதுன்னு ஒரு தொண்டன் பேசுறான். நீ கேட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா நான் இப்படி திருப்பி சொன்னா சரியா இருக்குமான்னு பாருங்க. நான் சொல்லல, நான் சொன்னா சரியா. ரேணி குண்டா நீங்க தாண்ட முடியுமா? கேட்கலாமா? நீங்க மகாராஷ்டிரா வர வேண்டாமா? நீங்க டெல்லிக்கு வர வேண்டாமா? நீங்களும் விசிகாவை மிரட்டுறீங்களா? நான் என்ன சொன்னேன், சொல்லும் போதே நான் சொல்லிட்டு தான் சொன்னேன், இப்படி கேட்டா நல்லாவா இருக்கும். ஒண்ணும் கிடையாதுங்க. நான் அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த திமிரு, அந்த அகந்தை, அந்த ஹெட்வெயிட் எல்லாம் அரசியல்ல வரக்கூடாதுங்க. சேவை, பொதுநலம், மக்களுக்கு செய்யற எண்ணம் தான் மக்களுக்கு. சரி சார், அது அவர் விசிகாவினர் பேசினாங்க. இப்போ இப்படி ஒரு சுற்றுப்பயணத்தில் எல்லா கட்சியுமே சுற்றுப்பயணம் போறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. ஏன் எடப்பாடியார் பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி ஏன் வரல அப்படிங்கிற? அவர் ஒரு பக்கம் போறாரு, நாங்க ஒரு பக்கம் போறோம். எங்களுக்கு தேவை. சரி, ஓப்பனிங்லயாவது வந்திருக்கலாமே. அமைச்சர்கள் அனுப்பியிருக்கிறாரு. எதிர்கட்சி துணைத் தலைவர் வந்தாங்க, செல்லூர்ராஜ் வந்தாங்க, ராஜன் செல்லப்பா வந்தாங்க. நீங்க அதெல்லாம் பாக்கலையா? அவங்களெல்லாம் பார்த்தா அதிமுக மாதிரி தெரியலையா? இல்ல சார், எடப்பாடியார் நெருங்கிய நண்பர்கள் அவங்க 2 பேரும் பேசியிருப்பாங்க. நீ இந்த திசையில போ, நான் இந்த திசை. இது ஒரு டீம் ஒர்க்குங்க. அவங்க 2 பேரும் கூடி பேசி, எங்க தலைவரும் எடப்பாடியாரும் பேசியிருப்பாங்க. எங்க தலைவர் இன்னும் ஆழமாவே சொல்லியிருப்பாரு, நான் இந்த ஊர்லாம் போயிட்டு வந்துடுறேன், நீங்க இந்த ஊர்லாம் போயிட்டு வாங்க. ஒரு பெரிய கூட்டத்துல பிரதமர் எல்லாம் வர வச்சு நம்ம என்ன வேணாலும் இருக்கலாம்ல. அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. அதுக்குள்ள வரல, மேடைக்கு வரல, என்னமோ நடக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிரச்சாரத்திற்கு மத்தியில இருந்து தலைவர்கள் வருவாங்களா சார்? நிச்சயமா. இந்த தடவை தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில பாரத தலைமை கங்கணம் கட்டி வேலை செய்யும். அதனாலதான் அகில பாரத தேர்தல் பார்வையாளரை நியமிச்சு சுறுசுறுப்பா பூத் கமிட்டிகள் எல்லாம் போடப்பட்டு எல்லா வேலையும் எங்க கட்சி தலைவர்கள், முன்னணி தலகர்த்தர்கள் களத்துல இருக்கிறாங்கங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த இடம் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு தொண்டர்களும் எங்கேயோ இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு எதையாவது சொல்றதை கேட்டுலாம் நீங்க பேசக்கூடாது. பொதுவா மெஜாரிட்டி கட்சிக்காரங்க இன்னைக்கு வீதியில இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கட்சி ஜெயிக்கணும், நம்ம கூட்டணி ஜெயிக்கணும். அது ஜெயிச்சாதான் நமக்கு இதுக்கெல்லாம் தீர்வு. இல்லைன்னா இந்த கனிம வள கொலையெல்லாம் நடந்ததுன்னா இந்த நாடு சுடுகாடா போயிடுங்க, ஒண்ணுமே இருக்காது. கண்டிப்பா. எங்க கேரளா மக்கள் அவ்வளவு விழிப்புணர்வு கழிவை கொண்டு வந்து இங்க கொட்டுறான். இங்க இருந்து கனிம வள கடத்தல் நடந்துட்டு இருக்குது. இதுக்காக போராட்டங்க எங்க மாவட்டத்துல, கோவை தெற்கு மாவட்டத்துல அண்ணாமலை தலைமையில கனிம வள கடத்தலை கண்டிச்சு ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் அப்ப மாவட்ட தலைவர் வசந்தராஜன் நடத்தினாங்க. எவ்வளவு பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் எதுக்கு நடக்குது? என்ன தீர்வு, என்ன முடிவு? எல்லாம் செந்தில் பாலாஜி பணமா வச்சுக்கிட்டு, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு 5000 கொடுக்க, எங்க அவர் வீட்டு பணமா? தொழில் பண்ணாரா? இல்ல அவங்க சம்பாதிச்சு வச்ச பணமா? விஜய் அவர்கள் பாடினார்லங்க 10 ரூபா பாலாஜின்னு, அதை நான் வழிமொழிஞ்சுதான் சொல்லணும். அந்த 10 ரூபா இப்படி பணமா போகுது. அது வைப்பு நிதின்னு சொல்லிட்டு திமுகவே சொல்லியிருக்கு சார். தமாசா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஏதோ கேட்கணுங்கிறக்க. நான் என்ன சொல்றேன்னா, ஊழல்னா திமுக, திமுகனா ஊழல். அந்த பணம் தான், ஊழல் பணம் தான் இன்னைக்கு மக்களுக்கு கொஞ்சம், அதுவும் ஃபுல்லாலாம் தரமாட்டாங்க திமுக. நீங்க பழைய, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ராதா ரவி, அவங்க அப்பா MR ராதா, அந்த மாதிரி ஆளுங்க, கனதா, அவங்கெல்லாம் கலைஞர் கூட இருந்து திமுகன்னா என்னன்னு வரி வரியா சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். அதனால அவங்க கிட்ட சிங்கிள் விண்டோ சிஸ்டம் உள்ள போகுமே தவிர வெளியே வராது.